ரெண்டு பேச்சாளர் அரவணைப்பில் சேயாய் ஆறுதலில் மகளாய் தோல் கொடுப்பதில் தோல்வியாய் இருக்கும் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி அவனி ஐயா தலைமை அருமையானதொரு பட்டிமன்றம். அதிக மன உறுதி மிக்கவர்கள் அன்றைய பெண்களா இன்றைய பெண்களா? ஐயா, இங்கே வந்திருக்கவங்க நிறைய ஆண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கேட்டாவே தெரிஞ்சிடும் மன உறுதி யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. ஐயா, சாயம் பூசிட்டு வந்திருக்காங்க. ஆண்கள் விரும்புறதெல்லாம் அழகுனா என்னங்கய்யா? உதட்டுல சிறப்பு சாயம் பூசினாதான் அழகா? இயற்கையிலேயே பெண்கள் அழகிய குணப்படைத்தவர்கள், மனப்படைத்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பெண்கள்லாம் இன்னைக்கு உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக யாருமே சாயம் பூசி சொல்லல. ஆண்களுக்கு இல்லையா, நாங்கள் எல்லாத்துலையும் வேலை பார்க்குறோம், விண்வெளியில பறக்கிறோம், அதை பண்றோம் இதை பண்றோம்ன்றீங்க. ஆனா ஆண்கள் செய்யக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் இப்ப ஆண்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க விண்வெளியில பறந்துட்டு இருக்கீங்க, ஆண்கள் அந்த பிள்ளைகளை காமிச்சிட்டு இருக்காங்க. நாமளும் அவங்களுக்கு இல்லையா சம்பாதிக்கிறோம்னு சொல்றீங்க. சம்பாத்தியத்துல பாதிய அழகு சாதனை பொறுத்தருக்கும் ஆர்டர் பண்றதுக்கும் சரியா என்னம்மா பண்றீங்க? நாங்க பறக்கிறோம், நானும் பிரச்சனையை பார்க்கணும்ன்றீங்க. நானும் பிரச்சனை யாராலமா வருது? உங்களாலதாமா வருது. முதல்ல உங்களை எழுப்ப முடியுதாமா? கிழமை காலையில உங்களை எழுப்ப முடியுதா? எழுப்புறதுக்கே ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறீங்க. நான் வேலைக்கு போறேன், எனக்கு கைகாலாம் வலிக்குது. அந்த காலத்துல பெண்கள் கர்ப்பமா இருக்கும் போது கூட வயல்வெளியில குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்து கண்ணீர் வடிச்சு வேர்வை சிந்தி வீட்டிலேயே சுகப்பிரசவமா பார்த்தாங்க. அது ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை இல்லையா, 6-7 குழந்தைய வளர்த்தாங்க. அவங்க மன உறுதி மிக்கவங்களா இல்லை இவங்களான்னு சொல்லுங்க. குழந்தை 7 குழந்தை இல்ல, ஒரே ஒண்ணு இருக்கு, 1 2. அது தெரிஞ்சவன என்ன செய்றீங்க? அம்மா அசையாதம்மா, தும்மீராத, இருமீராத, எந்திரிக்காத, நடக்காத, படுக்காத இப்படி சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்றவங்க தான் மன உறுதி மிக்கவங்களா?